சின்ன பொண்ணு இப்ப எல்லாம் ஓகே தானே? நீ ஹாப்பி தானே? யாடி பிளாட்டி பிளாட்டி இந்தா வருது பாரு என் பாட்டி. யாடி பிளாட்டிங்களா? இந்த ஊருக்குள்ள என்னவோ யாரோ ஏதோ பேசிக்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா நெசமா? கனவா நெசமா? என்னத்த பேசுறாவோ? யாடியா பேசிட்டு இருக்கட்டும். நாளையே கண்ணால பார்த்து மாட்டியா அந்த மஞ்சள் வாவி குடும்பங்களோ பொட்டி படிக்கல எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போறதைய கண்ணால பார்த்தே பாருங்க புலம்பிட்டே இல்ல போறோம். என்ன நடந்தது? பச்சைக்கிளி ஆச்சிக்கு ஒரு பிளாஸ் பேக்க போடு. ஆச்சி அவங்க பொய்யான குடும்பம் நாடக குடும்பம்னு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதை வீடியோ எடுத்து நாங்க ஆதாரமா அத்தனை பேருக்கு காமிச்சு போட்டோம். அதுதான் அவங்க ஆட்டை இனிமேட்டு இந்த வீட்டுல நிலைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. பொட்டி படி எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. அப்படியா? அப்ப ரெண்டாவது கல்யாணம் பொய்யா? பொய்யன்றதுனால தானே பொட்டி எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. யாடியாடா இப்ப தாடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா கிடக்கு பாத்தியா? மனசு குளுந்தாப்ல குளுகுளுன்னு கிடக்கு. யாடி திடபடி ஓ வாழ்க்கையில இருந்து எல்லா பிரச்சனையும் விலகி போச்சு. இனிமேட்டு நீ சந்தோஷமா வாழணும். அது இந்த பியாதி கண்ணால பாக்கறது. ஏ லூச் கேள்வி, நான் தான் பாட்டி நீ தான் பியாத்தி, மாத்தி சொல்ற பாரு. நீ சந்தோஷமா வாழ்ந்த இந்த பாட்டி கண்ணால பாத்துடணும் பாத்துக்க. ஐயோ ஆச்சி அத சின்ன பொண்ணோட மாமியாரும் இப்ப திருந்தாச்சு. அவளுக்கு தொல்லை கொடுத்திருந்தா அந்த மஞ்சளா குடும்பமா இப்ப ஒளிஞ்சாச்சு. இனிமேட்டு அவ வாய்க்கில என்ன பிரச்சனை உருவாக போகுது சொல்லு பாப்போம். வயிற்றுல உருவாயிருக்கிற குழந்தை நல்லபடியா வெளியே வரணும். அம்பட்டியா அப்படி நீ சொல்றது நிஜம்யா? சின்ன பிள்ளைகளுக்கு தாய் தகப்ப இல்லைன்னு சொல்லி தவிச்சிட்டு கிடந்துவா. அவளுக்கு பிறகு பிள்ளைக்கு தந்தை இல்லாம போயிடுமோ மத்த சொத்தை இல்லாம போயிடுமோன்னு நினைச்சு நான் ரொம்ப வேதனை பண்ணிட்டு கிடந்து. நல்ல வேலை இப்ப இந்த வீட்டுல இருந்து எல்லா பிரச்சனையும் சரியாகி போச்சு. ஆச்சி பிரச்சனைன்றது கோயில்ல சாமிக்கு பண்ற அர்ச்சனை மாதிரி. நாம டோக்கனை போட்டு அர்ச்சனை பண்ணாலும் சரி பண்ணாக்கட்டும் சரி அடுத்தவங்க சாமிக்கு பூஜை பண்ணி தான் செய்வாங்க. அதே மாதிரி இருத்தியா இந்த பிரச்சனை எங்கிருந்து வரும் எப்போ வரும் யார் மூலமா வரும்னு யாருக்குமே தெரியாது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்கா என்ன? கண்ணாடி இவ ஒரு புலோல போஷணம் பண்ண ஒன்னும் புரியாத மாதிரி பேசுறா. நீங்க புரிஞ்ச மாதிரி பேசுங்க. ஆமாடி ஆமாடி நீ சொல்றதுலாம் சரிதான். இருந்தானா இப்படி தொலை பேசுற வாய் கொஞ்சம் அடக்கிடி. சில நேரத்துல என்ன பேசுறானே புரிய மாட்டீங்க. அப்ப புரியாம தான் மண்டைய ஆடுறியா நான் சொல்றதுக்கலாம்? ஆமாண்டி நீயே ஸ்வீட் டே கொண்டாடு. சமஞ்சமா நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? பரவாயில்ல சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அந்த தண்ணியை பிடிச்ச அப்ப மஞ்சளாவா அவை குடுவீங்களோ இந்த வீட்டை விட்டு ஒளிஞ்சு போனதுனால இப்பதான் எனக்கு மனசு குழுகுழுன்னு சந்தோஷமா கணக்கு பார்த்துருங்க. அதனால சாப்பிடறதுக்கு சந்தோஷமான நேரத்துல ஸ்வீட் பண்ணிருக்கேன். எல்லாரும் இந்த குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எடுத்து கண்டு கண்டுன்னு சாப்பிடுங்க. ஆமா இந்த மனசு எங்க போய் தொலைஞ்சாரு? இதே சந்தோஷமான விஷயத்துல ஸ்வீட் சாப்பிடணும் நீங்க சொன்னீங்க. அவருக்கு கறி சாப்பிடணுமா? அதே கறி வாங்கிறதுக்காண்டி கடைக்கு போயிருக்காரு. அந்த மனுஷனுக்கு உடம்ப பத்திர கொஞ்சமாவது கவலை இருக்கா பாரு. கறி திங்க கூடாதுன்னு ஆஸ்பத்திரியில டாக்டர் சொல்லுதாங்க. எப்ப பார்த்தாலும் ஆட்டுக்கறி கோழிக்கறி பன்னிக்கறின்னு எதை பார்த்தாலும் விடுறதே கிடையாது. எக்கடனா கட்டு போகட்டும். மறுபடியும் உடம்பு முடியாம போச்சு வச்சுக்க வீட்டுக்கு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல தள்ளு. அங்கே போய் கடக்கட்டும். நம்மளால பணத்தை கடை வாங்கில செலவு பண்ணிட்டு கிடக்க முடியாது. அவ்வளவு தூரம் சொல்லியா அப்பயே கறி திங்கிறது மேல போது பாரு அந்த ஆளுக்கு நினைப்பு. சரி விடுகாத்தே உங்க பிள்ளைக்கு கொடுங்க. பிள்ளையா? அவனால தான் எனக்கு இவ்வளவு பெரிய தொல்லை. வேணும்னா உன் புருஷனுக்கு நீயே கூப்பிட்டு கொடு. என்னால கொடுக்க முடியாது. நான் அவங்க கூட பேச மாட்டேன் பாத்துக்க. அச்சோ என்னத்தை இப்படி சொல்லிவிட்டீங்க? உங்க மாமே வீட்டுல எப்பவும் கொடுக்குற சம்பளத்தை விட இந்த மாசம் 3000 ரூபாய் குறைவா கொடுத்துருக்காரு. உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன எதிர்த்து தட்டி கேட்பீங்கன்னு பாத்தி சரி கொடுக்க நீங்க பேச மாட்டேன் சொல்லிவிட்டீங்களே. எனக்கு 3000 ரூபாய் குறைவா கொடுத்துருவா? இவ்வளவு குறைப்பா உனக்கு? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை கூட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு கிடந்தாங்க. சம்பளம் குறைவா கொடுத்ததுக்கு உடனே பேசிவிட்டாங்க. பார்த்தல பணத்து விஷயத்துல பையனா இருந்தாலும் சரி புருஷனா இருந்தாலும் சரி எங்க அத்தை பாஞ்சுக்கிட்டு வருவாங்க சண்டை போடுறதுக்கு. ஆமா அடே சம்பள காசு இந்த மாசம் 3000 ரூபாய் குறைச்சல கொடுத்துருக்கமே. என் மருமக சொன்னா உண்மையா? அது வந்து ஆமான்னு சொல்லுங்க. ஆமாமா 3000 ரூபாய் குறைச்சு கொடுக்கல அளவுக்கு அப்படியே உனக்கு முக்கியமான செலவு. அந்த 3000 ரூபாய் என்ன பண்ண? அது வேற ஒண்ணு இல்ல தே அந்த மஞ்சளாவுக்கு மூக்குத்தி வாங்கி கொடுத்தாராம் 3000 ரூபாய்க்கு. சொல்லுதே 3000 ரூபாய்க்கு மூக்குத்தியா? அடே இது வரைக்கும் உன் பொண்டாட்டிக்கு ஒரு 3 மலை பூ வாங்கி கொடுத்துருப்பியாடா? அந்த மஞ்சளாவுக்கு மட்டும் மூக்குத்தி வாங்கி கொடுத்துருக்கியாமே அப்படியா? ஐயோ அம்மா அவ சும்மா சொல்லுதம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்கிடுங்க. அந்த மஞ்சளை மூஞ்சிக்கு நான் மூக்குத்தி வாங்கி தரேனா அது 3000 ரூபாய்க்கு. இந்த அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப அந்த 3000 ரூபாய் பணத்தை என்னடா பண்ண? சொல்லு என்ன பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எனக்கு அந்த பணம் என்ன ஆச்சுன்னு முக்கியமா இப்ப தெரியணும். ஏமா அது வந்து சின்ன பொண்ணுக்கு இந்த வாசத்தோட சிம்மது பண்ணோம். அது டெக்கரேஷன் பண்ணதுக்குள்ள காசு கொஞ்சம் பத்தல. நண்பர் ஒருத்தர்கிட்ட 3000 ரூபாய் கடை வாங்கியிருந்தேன். அதனால சம்பளம் வாங்கணும்னா 3000 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அடே என்னத்த டெக்கரேஷன் கிட்டே அந்த ஆளு என்ன பண்ணா வெத்தலைய போட்டு கட்டி வச்சிருந்தான். இதை கர்மம் எங்கட கொடுத்தனால நானே கட்டியிருப்பேன். இதுக்கெல்லாம் டெக்கரேஷன் காசு செலவு பண்ணிட்டு கிடைக்குவா. அடுத்த முறை இந்த மாதிரி டெக்கரேஷன் ஏதாவது சொல்லிட்டு பணத்தை செலவு பண்ணியோ பையன் கூட பார்க்க மாட்டேன். போட்டு தள்ளுறோம் பாத்துக்க. சரிம்மா கிதை இப்பதான் சொன்னீங்க உங்க பையன் கிட்ட பேசவே மாட்டேன்னு. இப்ப என்னடா இவ்வளவு பேச்சு பேசிவிட்டீங்களே. அத்தை விட்டு சின்ன பொண்ணு ராக்கடு அத்தை சாக்கடு. அப்ப அது வீண் செலவு பண்ண கூடாதுன்றதுனால பேசினேன். மத்தபடி இவன் கூட பேசன்ற விருப்பம் எனக்கு கிடையாது. இவன் மேல எப்பவும் எனக்கு வெறுப்புதான்.
ஐயம்மா ஏம்மா ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். அறியா பிள்ளை தெரியாம பண்றது இல்லையா, அது மாதிரி நினைச்சு என்னைய மன்னிச்சு விடுங்கம்மா. இந்த பாருங்க, நான் பண்ணதுலயே ஒரு நல்லது இருக்கு. இப்போ நீங்க மனசு மாறிட்டீங்க, நம்ம எல்லாம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்லம்மா. ப்ளீஸ்மா, சாரிம்மா, மன்னிச்சுடுங்கம்மா. அத்தே மன்னிச்சு விடுங்க அத்தே, உங்க மகன் தானே. சரி சரி, என் மர்ம வச்சுட்டதால மன்னிச்சு விட்டுறேன். பா. தேங்க்யூ மம்மி. மல்லிகா, மல்லிகா, என் மல்லிகை கடை மல்லிகா, எங்கடி போனவா? இத வர அத்தாச்சி. வாங்க அத்தாச்சி, நான் வீடு வரைக்கும் போயிருந்தேன், சாப்பிடலாம்னு போனேன். சாப்பிட டைம் ஆச்சுல்ல, அது தெரியுது. நீ பாட்டுக்கு கடையை அம்மா விட்டுட்டு போறவா? யாராச்சும் வந்து கடையை ஆடி போட என்ன பண்ணுவா? ஆமா, ஆடி போறதுக்கு பெருசா கடையில என்ன கிடக்கு? 5-6 மளிகை சாமான் கிடக்கு. இருந்தாலும் நம்ம ஊரு நாலு மேல வைக்கிற ஒரு நம்பிக்கைத்தியா, அதுக்காக கடையை அப்படியே விட்டுற மாட்டா அத்தாச்சி. கல்லாப்பட்டியை பூட்டி சாவியை கொண்டுட்டு போயிடுவோம்ல. சரி சரி, இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன், பூரா மளிகை சாமானியும் பேக் பண்ணி பில்ல போட்டு வை. என் மாமா வருவான், அவன்கிட்ட கொடுத்து விட்டு பணத்தை வாங்கிக்க. சரிக்கா அத்தாச்சி. அத்தாச்சி ஒரு நிமிஷம் நில்லுவா. என்னட்டியா? நான் கேள்விப்பட்ட விஷயம்லாம் உண்மை தானே? உங்க மாமே அந்த பச்சைக்கிளி பின்னாடியே சுத்திட்டு கிடக்காராமே. ஆமாம்டி, யார் யார் பின்னாடி சுத்துறா உங்களுக்கு என்னவா? உங்க வேலையை பார்க்க முடியல, அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஆரஞ்சுக்கிட்டே கிடப்பியலோ. ஏன் மேலே ஏன் கோபப்படுதீங்க? ஊர் முழுக்க பேசிட்டு கிடக்காங்க, என்னென்னமோ பேசுறாங்க. நான் என்ன அந்த மாதிரியே பேசுதே? இதுவா இருந்தாலும் உங்க மூஞ்சுக்கு நேரம் கேட்டுப்பலாம்னு கேட்டேன். இதுக்கு ரொம்ப தான் கோச்சுக்கிறியா? இந்த பாருட்டி, இந்த ஆடி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த முகத்துல என் அவனுக்கு அந்த பச்சைக்கிளிக்கும் கல்யாணி கட்டி வைக்கல நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளார நாக்கு மேல பல்ல போட்டு பல்ல மேல நாக்கு போட்டு கண்டுபிடி பேசுறத நித்துக்கும். நான் தெரியாம தான் கேட்கேன், நம்ம பிள்ளைக்கு உடம்புல ஏதாவது குறை இருக்கா? எல்லாம் நல்லா தானே கிடக்கு மல்லிகா. இல்ல அத்தாச்சி, நம்ம பிள்ளை எம்பிட்டு அழகா கிடக்கு பாரு. இல்ல போய் இருந்து பிள்ளை பல பலன்னு கிடக்கு. நம்ம வீட்டு வாசல்ல வசதியா கிடக்குவோம். ஆனா அந்த பச்சைக்கிளிக்கு சொந்த பந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. கழுத அது கூட இருக்கட்டும், அவ ஆளை மூஞ்சியும் ஒரு சைஸா கிடக்கா. அவ பல்ல பத்தியலா மாட்டு பல்லாட்டம் அங்கங்க நீந்துட்டு கிடக்கு. அந்த பொண்ணைய போய் நம்ம அவனுக்கு கட்டி வைக்க போறியோ? அடியை பாத்தி அளந்து பேசி சொல்லிவிட்டேன். கருப்பு சிவப்பு சேர்ந்துக்கிட்டே இந்த உலகத்தை ஆளுது இல்லையா, அந்த மாதிரிக்கா. அழகா இருக்கிற பழைய பையனுக்கு அசிங்கமா இருக்கிற பொண்ணுக்கும், அழகா இருக்கிற பொண்ணுங்களுக்கு அசிங்கமா இருக்கிற பையனுக்கா அழகான ஜோடியை பொருத்தம். நபரே எத்தனை பேர் பாத்துருக்கோம். பொண்ணு அழகா கிடக்கும், பையன் அசிங்கமா கிடப்பான், கரியானு கிடப்பான். ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து கால காலத்துக்கு சந்தோஷமா வாழ்வாங்க. அந்த மாதிரிக்கா என் மவனை பச்சைக்கிளியும் சந்தோஷமா வாழ்வாங்க. அத பத்திரிகையில பார்க்க தானே போறீங்க. அதுக்குள்ளார வாயை புதுக்கிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு சொன்னமா, சொந்தக்காரங்க வந்து சோத்த துண்ணமா போனமா கிளம்பின்னு இருக்கணும். அது விட்டு இப்படி புரளி பேசுற வேலை வச்சு அதை சொல்லிவிட்டேன். மளிகை சாமான மூட்டை கட்டுற வேலையை மட்டும் மாறி என் வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்கிற வேலை வைக்காத சொல்லிவிட்டேன். ஆமா, நல்லதுக்கே காலம் இல்ல, நாம நல்லதுக்கு தானே சொல்றோம். அது புரியுதா பாரு. ஒரு ஹோட்டல் கடையில வேலைக்காரியா வேலை செஞ்சுட்டு கிடக்கா. அவளை போய் உங்க வீட்டுக்காரியே கொண்டு வரீங்கன்னு கேட்டேன். இதுல எனக்கு தப்பு? இதுக்கு ரொம்ப வீராப்ப பேசுறியா? வாய முருட்டி, யாரு பார்த்து வேலைக்காரன் சொல்றேன்? அவன் அந்த ஹோட்டலுக்கு முதலாளி பாத்துக்க. என்ன சொல்றீங்க முதலாளியா? அண்ணலட்சுமி உணவகம் தானே அந்த ஹோட்டலுக்கு பேர் வச்சிருக்கு. அது அந்த சின்ன பொண்ணோட மாமியார் பேர் தானே. அவ அந்த ஹோட்டலுக்கு ஓனரா இருந்தா அவ பேர் வச்சிருக்கணும். இல்லாட்டி நீங்க மாமியாரா வர போறீங்களா, உங்க பேரை மாத்தில வச்சிருக்கணும். அப்படி இருக்குல்ல, ஓனரா இருக்கிறவ எதுக்கு இன்னொருத்தியோட மாமியார் பேரை ஹோட்டலுக்கு பேரை வைக்கணும் சொல்லுங்க பாப்பா. பார்த்தா தாச்சி, பிள்ளையோட வாழ்க்கை ஒரு தடவைக்கு பலமுறை யோசனைப்படுங்க. படுகுடியில போய் ஊந்திராதீங்க. நான் மளிகை சாமான் கட்டி வைக்கிறேன், அப்புறம் மடிக்கு உங்க மாவனை வந்து கொண்டு போக சொல்லுங்க. இவ சொல்றது சரிதான். அந்த ஹோட்டலுக்கு அண்ணலட்சுமி பேர் தான் கிடக்கு. அப்ப அவங்க தான் முதலாளி நினைப்பாங்க, இந்த பச்சைக்கிளி வேலைக்காரியை தானே நினைப்பாங்க. இதுக்கு மேலேயும் விட்டு வைக்க கூடாது. இந்த அண்ணலட்சுமி என்கிட்ட இருந்து சொல்லியா 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கியிருக்கா. இது வரைக்கும் வட்டியும் தரல, அசலும் தரல, வாயில வளைச்சுட்டு கிடக்கா. இப்போ இந்த ஹோட்டல கூட அவளே வளைச்சிக்கலான்னு பேசுற போல இருக்கு. இதுக்கு ஒரு 2த்துல ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இப்போ போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சு கேட்டுடுவோம். உடனே என் பேரை மாத்த வச்சிருடேன். பச்சைக்கிளி, பச்சைக்கிளி, வாங்க உள்ள வாங்க. இப்பதான் சின்ன பொண்ணு வீட்ல இருந்து வந்தேன். குலோப் ஜாமுன் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுறீங்களா? போட்டு கொண்டு வருவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், முக்கியமான விஷயம் ஒன்னாண்டு பேசிட்டு போலதான் வந்தேன். ஓஹோ, ஜாதக பொருத்தம் பார்க்க போறேன்னு சொன்னீங்கல்ல, ஜோசிக்காரர் என்ன சொன்னாங்க? ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கா? இந்த ஜோடி பொருத்தம், ஜாடி பொருத்தம், நாடி பொருத்தம் இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதை பத்தி நீ எதுவும் பேச வேணாம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசிட்டு போலதான் வந்தேன். என்னாச்சு? ஏன் இப்படி சிடிச்சுன்னு பேசுறீங்க? ஏதாவது கோமா இருக்கிற மாதிரியே இருக்கே. என்ன விஷயம் சொல்லுங்க. ஆமா, நீ யாரு? அந்த கடையில நீ யாரு? யாருன்னா நான் தான் பச்சைக்கிளி. அது இல்லம்மா, அந்த கடை ஹோட்டல் கடை வச்சிருக்கேம்ல, அதுல நீ என்னவா இருக்கேன்னு கேட்க. அந்த ஹோட்டல் கடைக்கு முதலாளி நீயா இல்ல அந்த சின்ன பொண்ணுவா? ஓ, அது கேக்குறீங்களா? அந்த கடைக்கு நாங்க 2 பேருமே பார்ட்னர், 2 பேருமே முதலாளிக்கா. அப்படி நீ தான் சொல்லிக்கிற, ஆனா பாக்குறவங்க சொல்லலையே. நீ ஒரு வேலைக்காரி மாதிரியா அந்த ஹோட்டலுக்கு முதலாளி அந்த சின்ன பொண்ணு ஒருத்தி மாதிரி எல்லாம் ஊர்ல இருக்கீங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பாரு, ஊர்ல இருக்கீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலே அந்த கடை யாருக்கு தான் சொந்தம்? 2 பேருக்குமே தான் சொந்தம்.
அது எப்படி ரெண்டு பேருக்கு சொந்தமாகும்? கல்யாணம் ஆகி புருஷன் ஒருத்தர் வந்துட்டா அவ ஒருத்துக்கு தானே சொந்தம், ரெண்டு பேருக்கு சொந்தமாகுமா? அந்த மாதிரி தான் இதுவும். அந்த ஹோட்டல் கடை யாருக்கு சொந்தம் எனக்கு தெளிவா சொல்லு. இங்க பாரு காத்தி, அந்த நிலம் வந்து எனக்கு சொந்தம். அந்த கடை கட்டின செலவு பூரா சின்ன பொண்ணு கட்டுது. அதனால சின்ன பொண்ணுக்கு அந்த கடையோட கட்டினது அவளோட சொந்தம். ரெண்டு பேருமே பாதி பாதி சொந்தம். ஆக மொத்தம் நாங்க ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப். ஓஹோ, கதை அப்படி போகுதோ? டபரே இருக்கட்டும், அந்த நிலம் உன் பேர்ல தானே இருக்கு. அந்த கடையை கட்டிட செலவு வேணா அது சின்ன பொண்ணு பண்ணிருக்கலாம். அதுக்காக அவ மாமியார் பேரை தானே அவ ஹோட்டலுக்கு பேரா வச்சிருந்தா. அது பாரு, நீ என்ன பண்ணுவ எனக்கு தெரியாது. அதை மாத்தி என் பேரை அந்த ஹோட்டலுக்கு பேரை வச்சு ஆகணும். அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? அதெல்லாம் முடியும். ரெண்டு பேரும் பாதி பாதி தானே. அதனால அவ பேரை தூக்கி மாத்திட்டு என் பேரை அங்க மாத்தி வை. ஒண்ணு இல்லாதவே அவளுக்கு ஹோட்டல் கடை பேர் வச்சிருக்கேன். நீ என் வீட்டுக்கு மருமகளை வாழ வர போறவ என் பேரை மாத்தி வச்சு என்ன குறைஞ்சா போயிடுவேன். அந்த கட்டிட செலவு சின்ன பொண்ணு போட்டு செஞ்சிருக்கா. அதனாலதான் அவங்க அத்தை பேரை வச்சிருக்கா. அதனால என்ன இப்போ நிலம் இல்லாம கட்டிட கட்ட முடியுமா? அது நிலத்துக்கு சொந்தக்காரி நீ தானே. அப்படி இருக்கும்போது பேரை மாத்தி வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அத்தை ஏன் மட்டும் இப்படி பண்ணுவோம்? நாங்க பார்ட்னர்ஷிப் மாதிரி தானே. நீங்களும் அன்னலட்சுமி ஆண்டியும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால அன்னலட்சுமி தனலட்சுமி உணவகான வச்சிடலாமா? இன்னும் சூப்பரா இருக்கும். முடியாது முடியாது, எனக்கு என் பேர் மட்டும் தான் இருக்கணும். இந்த பாரமா பச்சிகளே, நீ என்ன பண்ணு எனக்கு தெரியாது. அந்த ஹோட்டல் கடைக்கு என் பேரை உடனே மாத்தி வைக்கணும். அப்பதான் என் மவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். இல்லாட்டி இந்த கல்யாணம் கனவு கூட நடக்காது. பாத்துக்க, முடிவா சொல்லி என் பேரை மாத்த முடியுமா? முடியாதா? இங்க பாருங்கத்தே, தயவு செஞ்சு கொஞ்சம் கோவப்படாதீங்க. சட்டு புட்டுன்னு அப்படி உடனே மாத்திர முடியாது. எனக்கு கொஞ்சம் உடனே அவகாசம் கொடுங்க. சின்ன பொண்ணு ஏதா இருந்தாலும் அவங்க அத்தை பேர் வச்சிருக்கா. நான் கேட்டா உடனே சரின்னு சொல்லுவா. இருந்தாலும் இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. நீ எதுக்கு பயப்படுற? நீ அந்த ஹோட்டலுக்கு பாதிக்கு பாதி பார்ட்னர்ஷிப் தானே. பாரு, நீ பாக்குறவங்கள வேற மாதிரி பேசுறாங்க. நீ வேலைக்காரி மாதிரி அந்த எல்லாரும் பேசுறாங்க. என் வீட்டுக்கு வரப்போற மருமவ வேலைக்காரியா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதுக்காக தான் சொல்லுறேன். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நான் எதுவும் இருந்தாலும் அவகிட்ட பேசிட்டு முடிவு பண்றேன். அப்படியா? அப்ப சரி. அப்பனா அது வரைக்கும் என் அவனுக்கு கல்யாண பச்சியை பத்தி நான் எடுக்கவே மாட்டேன். எதுவா இருந்தாலும் உன் கையில இருக்கு பாத்துக்க. உடனே கடைக்கு என் பேரை மாத்திட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சொல்லி கல்யாண பேச்சு ஆரம்பிக்கலாம். நான் இப்ப கிளம்புறேன். என்ன இவங்க இப்படி பேசிட்டு போறாங்க? இதனால எனக்கு சின்ன பொண்ணுக்கு ஏதாவது சண்டை வந்துருமா? எங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஏதாச்சும் வன்மை வந்துருமா? கடவுளை, என்ன இப்படி ஒரு கொடுமை? எனக்காக சின்ன பொண்ணு எதையும் விட்டு கொடுப்பா. நான் கேட்டேன்னா எது வேணாலும் கொடுப்பா. அவர் ரொம்ப நல்லவத்தியா. கண்டிப்பா இந்த கடை விஷயத்துல அவளும் பேரை மாத்துறதுக்கு சம்மதம் சொல்லிடுவா. ஆனா அவங்க அத்தை ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியல.